சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் புதன்கிழமையன்று துவங்குகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கடந்த 23ஆம் தேதி முதல்வராக பதவியேற்றார். அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நிலையில் ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ வெற்றிவேல் ராஜினாமா செய்தார். ஜூன் 27ஆம் தேதி ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல் நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது. அதிமுக தரப்பில் முதல்வர் ஜெயலலிதா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு 28 அமைச்சர்கள் உள்ளிட்ட 50 பேர் கொண்ட குழு தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக களமிறங்கியுள்ளது. இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக முதல் ஆளாக திமுக அறிவித்தது. தொடர்ந்து காங்கிரஸ், பாமக, மதிமுக, தமாக, விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பை அறிவித்தன. பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிகவும் அதனுடன் கடந்த லோக்சபாவில் களமிறங்கிய பாரதிய ஜனதாவும் தங்களுக்குள் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த போராடி வரும் நிலையில் ஓரிரு நாளில் முடிவை அறிவிக்க திட்டமிட்டுள்ளன. இடதுசாரிகளான இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சிகள் இணைந்து தங்களுக்குள் ஒருவரை களமிறக்கி தேர்தலை ஒரு கைப்பார்த்துவிட திட்டமிட்டுள்ளனர். புதன்கிழமையன்று இடதுசாரிகள் முடிவை அறிவிக்கின்றன. இந்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் புதன்கிழமையன்று துவங்குகிறது. வரும் வெள்ளியன்று முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை எதிர்த்து இப்போதைக்கு சமூக சேவகர் டிராபிக் ராமசாமி மட்டுமே களத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் செலவின பார்வையாளராக வருமான வரித்துறையில் பணியாற்றும் IRS அதிகாரி ராகுல் ரமன் என்பவரை தேர்தல் கமிஷன் நியமித்துள்ளது. இவர் புதன்கிழமையன்று தொகுதிக்கு நேரில் வந்து தனது பணிகளை துவக்க உள்ளார். ஒன்மேன் ஆர்மி போல் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுகவினர் மட்டுமே ஈடுபட்டுள்ளனர். அவ்வப்போது அமைச்சர்களின் வருகையால் ஆர்கே நகர் தொகுதி களை கட்டியுள்ளது.